இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் மெரிட் தையல் மிஷினுடைய மோட்டார் ஆர்மேச்சர் போயிடுச்சுங்க. அது எப்படி சர்வீஸ் செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடில் இருக்கிற அந்த கவரை கழட்டி விட்டு ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். உங்களுக்கு ஸ்பார்க்கிங் நிறையா வருதுங்க. இன்னும் மிஷினில் கொடுத்து லோடு கொடுத்தோம்னா இன்னும் நிறையா ஸ்பார்க் வருதுங்க. இதே மாதிரி கண்டினியூவாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆர்மேச்சர் போயிடும். அடுத்து காயிலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபீல்டு காயில். ஃபஸ்ட்டு இந்த புள்ளியை கழட்டிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 கார்பனும் கழட்டிக்குங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மோட்டர் முன்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 2 8 சைஸ் போல்ட் இருக்குங்க. நான் அந்த நட்டை கழட்டிக்குங்க. கழட்டி விட்டு மோட்டரை திருப்பி விட்டு பேக் சைடில் இருக்கிற அந்த பேரிங் கவரை கழட்டுங்க. 3 ஸ்க்ரூ இருக்குங்க, கவனமாக கழட்டுங்க. அதில் ஏதாவது வாசர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி பேக் சைடு வாசர் இல்லை. லைட்டாக சுற்றியில் தட்டினோம்னா ஆர்மேச்சர் வெளியே வந்துடும். ஆர்மேச்சரில் பாருங்கள், இந்த இடத்துல ஸ்பார்க் ஆகிருக்கு. இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயில் போயிருக்கு. அடுத்து இந்த 2 போல்ட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா காயில் வெளியே வந்துடுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பேரிங் கவரை கழட்டுங்க. 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு பேரிங் கவர் கழட்டினீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 வாசர் இருக்குங்க, ரிங் வாசர் 2. அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக ஒரு மரக்கட்டை எடுத்து தட்டுங்க. அந்த ஆர்மேச்சர் வெளியே வந்துடும். ஆர்மேச்சரில் இருக்க பேரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்பேனரோ அல்லது பிளேட்டோ வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு 2 பேரிங்கும் கழட்டிட்டு இதுக்கு பதிலாக இதே சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் ஆஃப்லைன்லேயே 280 300 ரேஞ்சில் கிடைக்குதுங்க. பழைய பேரிங் நல்லாவே இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் புது பேரிங் கூட வாங்கி தட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சுற்றியில் அந்த சென்டர் கோனில் அடி விழுவுற மாதிரி தட்டுங்க. அவுட்ரு கோனில் அடி விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பேரிங் போயிடுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக தட்டுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் தள்ளி விட்டு கட்டிங் பிளேடில் பிடிச்சி விட்டு கட்டிங் பிளேடு முன்னும் சைடும் தட்டினீங்கன்னா அது அப்படியே ஒரே மாதிரியாக இறங்குங்க. மெல்ல தட்டுங்க. லோடு வந்து ஆர்மேச்சருக்கு போகக்கூடாது. அப்படி போணுச்சுன்னா அதை லேயர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு காயில் இந்த 2 வயரும் இன்புட்டு, இது ரெண்டுமே வந்து ஆர்மேச்சருங்க. இப்போ இன்புட் வயர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த மோட்டருக்குள்ளே போகிறது. அதனால் வந்து 2 வயர் நான் வச்சு சால்ட்டுன்னு அடிச்சு விட்டு சிலிவ் இருக்கிற மாதிரியே தள்ளி விட்டு டேக் அடிச்சு விட்டு உள்ள கோரில் மாட்டி விட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக இருக்கிற அந்த ஆர்மேச்சரில் வர கார்பன் வயரை சால்ட்டுன்னு அடிச்சு விட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாட்டுறேன் பாருங்கள். மாட்டி விட்டு நேராக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு நல்லா அந்த கப்பு உட்கார வச்சு லைட்டாக கட்டையில் தட்டி விட்டு அந்த 2 ஸ்க்ரூவும் போட்டு டைட் வச்சுங்க. அதாவது அந்த நட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி நார்மலாக டைட் வைக்கணுங்க. டைட் வைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பும் அணையதான்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோர் மாற்றக்குள்ளேயே கீழ் கப் அணைஞ்சிரும். அதுக்கு அடுத்தது மேலே டைட் வைக்கும்பொழுது அணையதான்னு பார்த்து எந்த சைடு அணையிலையோ லைட்டாக தட்டி விட்டு பேரிங்க்கு க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த 2 வாசரும் போடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைடில் திருப்பி பார்த்திங்கன்னா அந்த ஆர்மேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூட்டேட்டரில் கார்பன் கரெக்டாக அந்த நேராக இருக்கணுங்க. அப்படி இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி கூட வாசர் வச்சு அந்த கார்பன் நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணணும். பேக் சைடில் லைட்டாக மைல்டாக கேப் இருக்குங்க. அதனால் ஒரு அட்டை வாசர் வச்சு விட்டு பேக் கவரும் போட்டேன், ஃப்ரண்ட் கவரும் போட்டேங்க. போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே கார்பன் மாற்றிக்கலாம். அதிகபட்சம் இது 15 ரூபாய்க்குள்ளே தாங்க வரும். 2 கார்பனும் புதுசாக போட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மோட்டரை தொந்தரவு கொடுக்காது. பழைய கார்பன் போட்டோம்னா ஏற்கனவே அந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ஆகி அந்த இடத்துல சரியாக கான்டாக்ட் ஆகாது, மீண்டும் காயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புள்ளியை மாற்றிக்குங்க. ஆர்மேச்சர் வாங்கும்போது தயவுசெய்து இந்த புள்ளியை கொண்டு போங்க. அந்த சைஸ் வச்சு தான் ஆர்மேச்சர் தருவாங்க. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்மூத்தாக ஓடுதுங்க. கொஞ்சம் கூட ஸ்பார்க் இல்லைங்க. பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஆர்மேச்சர் மாற்றி வச்சுங்க. இது இல்லாமல் என்னுடைய சேனலில் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கைவினை பொருட்கள் செய்கிறது, ஹோம் அப்ளையன்ஸஸ் சர்வீஸு, RO சர்வீஸ், AC கிளீனிங் அப்படின்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ மிஷினில் மாட்டி விட்டு அந்த பெல்ட் வந்து நார்மல் டைட்டாக இருக்கணுங்க. ரொம்ப டைட்டாக இருந்தால் மிஷின் உதறுங்க. அந்த மாதிரி இருந்தால் லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த மோட்டர் மிஷினில் ஃபிட் பண்ணுற வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.